அரசியலுக்கே அவன் தரித்திரம்னு வேணான். தாவேகா அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன சொல்லுவான்? நானு தற்குறி வெத்து வெட்டு கழகம். மனைவியை தான் நீங்க சார்ட்டர்ட் ஃபிளைட்ல தனியா வந்து கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு நீங்க கூட்டிட்டு போவீங்க. உங்க மனைவி தான் கூட்டிட்டு போவீங்க. உங்க மனைவியை தான் போய் வந்து சார்ட்டர்ட் ஃபிளைட்ல கட்டி பிடிச்சி பின்னாடி த்ரிஷா பின்னாடி கட்டி பிடிச்சிட்டு போஸ்ட் கொடுப்பீங்க. ஓகேங்களா? அதனால இரண்டாவது மனைவி த்ரிஷாவுக்கு இடம் வாங்கி கொடுத்தது விஜய் அவர்கள் தான். விஜய்க்கு காலையில காபி, பிரேக்ஃபாஸ்ட், ஒரு லஞ்சு, டின்னர் இது எல்லாமே வந்து த்ரிஷா வீட்டுல இருந்து தான் வந்து எல்லாமே போகுது. அது போக தினசரி விஜய் வீட்டுல கக்கூஸ்கர் ஒரு ஆயாலாம் கிடையாது. யாருமே வந்துட்டு த்ரிஷா தான் டெய்லி போய் விஜய் வீட்டுல போய் அங்க இருக்க கக்கூஸ் எல்லாம் கழுவி விட்டு, குறிப்பாக விஜய் இருக்கிற கக்கூஸை நல்லா கழுவி விட்டு, அவங்களுக்கு கழுவுலன்னா தலை வெடிச்சிடும், கழுவி விட்டு கக்கூஸ் கழுவும் ஆயாவாக இருந்து கழுவி விட்டு வந்துடுவாங்க. கணவன் ரீதியில இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வாழ்த்து சொல்லுவாங்க. ஏன் சூர்யாவுக்கு வந்து இப்போ படம் நடிச்சிருக்காங்க, இந்த படம் கருப்பு ரிலீஸ் ஆக போகுது, அவங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்லியிருக்கலாமே. சூர்யா பர்த்டே வந்துச்சு, அவங்களுக்கு சொல்லலையே. விஜய்க்கு மட்டும் ஏன் சொல்லணும்? அரசியல் அறிவே இல்லாத, அரசியலுக்கு துப்பே இல்லாத மாங்காய் மடையன் தான் விஜய்னு சொல்வேன். ஏன் காலையில 8:30 மணிக்கு ஒரு இடத்துல சொல்லிட்டு நீ எங்க வீட்டை விட்டு நீங்க 8:45 கிளம்புறீங்க? அது சொல்றேன். சினிமா நடிகர்களை நம்பி போகாதீங்க, நான் மக்களை தான் சொல்லுவேன். விஜய் அரசியல் களத்தில் 2026 போட்டியிடவே மாட்டார். அவர் வந்து தலைதறிக்க ஓடி விடுவார் சொல்லிட்டு ஏன் ஆதரவு இல்லாத அர்ஜுனா ஏன் வந்து ஒரு ட்வீட் போடுறாரு? இழுச்சி வெடிக்கும், புண்ணாக்கு வெடிக்கும், புரட்சி பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அரை மணி நேரத்துல டெலீட் பண்றீங்க? ஏன் அவ்வளவு பயமா உங்களுக்கு? வியூக வகுப்பாளர்கள்லாம் வந்து என்ன சொல்லுவாங்களோ அதை கேட்டுட்டு நடந்தாருன்னா விஜய் வந்து இப்படிதான் இருக்கும் கட்சி. ரகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோட நேர்காணல்ல இணைஞ்சிருக்காங்க கவிஞர், எழுத்தாளர் மற்றும் ஜோதிடர் AL சூர்யா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். விஜய் பற்றின உங்களுடைய பதிவு உண்மையாயிருச்சா? அதுக்கு முன்னாடி நான் வந்து இப்போ ரெகுலரா ஒரு ஃபேஸ்புக், என்னோட முகநூல், இன்ஸ்டாகிராம்ல வந்து ரெகுலரா பதிவுகள் போட்டுட்டு வரேன். செப்டம்பர் 8ஆம் தேதி ஒரு பதிவு போட்டிருக்கேன். என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, நடிகர் விஜய் 2026 முதலமைச்சர் கனவு நனவாகுமான்னு போட்டிருக்கேன். அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா, அவருக்கு பக்கபலமாக லசி ஆனந்தும் ஆதரவு இல்லாத அர்ஜுனாவும் இருப்பதால் விஜய் விட்டத்தை பார்த்து கொண்டே முதலமைச்சர் அரியணையில் ஏறி அமர்ந்து விடுவார். லசி ஆனந்த் விஜயை கடைய போகிறாரா அல்லது லசியை கடைய போகிறாரா என்பது போக போகத்தான் தெரிய வரும். அதனால் பொறுத்திருந்து பாருங்கள்னு போட்டேன். செப்டம்பர் 8ஆம் தேதி போட்டது. செப்டம்பர் 27 லசி ஆனந்த் வந்து விஜயை கடைந்து விட்டார். விஜய் மேல என்ன உங்களுக்கு இவ்வளவு கோவம்? இவ்வளவு கோவம்னா என்னங்க? 41 உயிர்கள் பலி வாங்கப்பட்டிருக்கு. விஜய் மட்டுமே தான் காரணம். விஜய் மட்டுமே தான் காரணம். ஏங்க அவன் அரசியலுக்கே அவன் தரித்திரம்னு வேணான். 41 உயிரை காவு வாங்கி விட்டாய். உன்னுடைய முதலமைச்சர் கனவுக்காக, உன்னுடைய அதிகாரத்து கனவுக்காக 41 உயிர்கள் நின்று பலி போயிட்டு இருக்கு. இயற்கையே கொடுத்த வந்து ஆசீர்வாதமா, அவருக்கு இப்போ பெரிய இமேஜ் இருக்கும்ல, நம்ம பெரிய நடிகர் இவ்வளவு கூட்டம் கூடுது அப்படிங்கிற இயற்கையே வந்து ஒரு ஆசீர்வாதமா ஒரு பெரிய பெருத்த அடி எதிர்பார்த்திருக்கவே மாட்டார். அதான் சொன்னேன் நானு. அவர் வந்து கண்டிப்பாக விட்டத்தை பார்த்து கொண்டு முதலமைச்சர் ஆயிடுவார் அப்படின்னு கனவு கண்டிருப்பார். ஓகேங்களா? துணை முதலமைச்சர் யாரு அவரோட கட்சியில? தாவேகா அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன சொல்லுவான்? நானு தற்குறி வெத்து வெட்டு கழகம். ஓகேங்களா? அவர் முதலமைச்சர் கனவுல வந்து இருக்காரு. ஓகே, அவர் ஆயிடுவார் அப்படின்னு நினைக்கிறாரு. ஓகே, ரைட். இப்போ துணை முதலமைச்சரா யார வர போறாங்க தெரியுமா உங்களுக்கு? துணை முதலமைச்சர் இருக்கலாம், இல்லாம கூட போகலாம். இருக்கு. யார் சொல்லுங்க? அவருடைய 2வது மனைவி, விஜயின் 2வது மனைவி வேற யாரு சொல்லுங்க? தெரியலையா? பெரிய ஒரு உங்களுக்கு ஷாக்கிங்கா கூட இருக்கும். துணை முதலமைச்சர் அவருடைய 2வது மனைவி த்ரிஷா. இது அதீத விமர்சனம் மாதிரி இல்லையா? இது உண்மைங்க. இது உண்மை. அதாவது எப்படி சொல்றது, நீங்க மனைவியை தான் நீங்க சார்ட்டர்ட் ஃபிளைட்ல தனியா வந்து கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு நீங்க கூட்டிட்டு போவீங்க. உங்க மனைவி தான் கூட்டிட்டு போவீங்க. உங்க மனைவியை தான் போய் வந்து சார்ட்டர்ட் ஃபிளைட்ல கட்டி பிடிச்சி பின்னாடி த்ரிஷா பின்னாடி கட்டி பிடிச்சிட்டு போஸ்ட் கொடுப்பீங்க. ஓகேங்களா? அதனால 2வது மனைவி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்கலாம். ஆபீஷியலா மனைவின்னு சொன்னாரா விஜய்? அவர் சொல்லலாம் மாட்டாரு. கூடிய சீக்கிரம் வந்து உங்களுக்கு தெரிய வந்துரும். அது உலகத்துக்கே தெரியுங்க. அவங்க வந்துட்டு அவர் 2வது மனைவின்றது த்ரிஷா அப்படின்றது எல்லாருக்குமே இப்போ தெரியும். வந்து ஏன் ஒண்ணும் கிடையாது, 2 தெரு தாண்டி தான் விஜய் வீட்டுல இருந்து 2 தெரு பக்கத்துல தான் வந்து த்ரிஷாவோட வீடு. த்ரிஷாவுக்கு இடம் வாங்கி கொடுத்தது விஜய் அவர்கள் தான். இன்னொன்னு சொல்லவா, ஷாக்கிங்கா இருக்கும் உங்களுக்குலாம் வந்துட்டு, விஜய்க்கு காலையில காபி, பிரேக்ஃபாஸ்ட், ஒரு லஞ்சு, டின்னர் இது எல்லாமே வந்து த்ரிஷா வீட்டுல இருந்து தான் வந்து எல்லாமே போகுது. அது போக தினசரி விஜய் வீட்டுல கக்கூஸ்கர் ஒரு ஆயாலாம் கிடையாது. யாருமே வந்துட்டு த்ரிஷா தான் டெய்லி போய் விஜய் வீட்டுல போய் அங்க இருக்க கக்கூஸ் எல்லாம் கழுவி விட்டு, குறிப்பாக விஜய் இருக்கிற கக்கூஸை நல்லா கழுவி விட்டு,
அவங்களுக்கு கழுவலைன்னா தலை வெடிச்சிடும். கழுவி விட்டு கக்கூஸ் கழுவும் ஆயாவாக இருந்து கழுவி விட்டு வந்துருவார். இல்ல இது எந்த உண்மைங்க. எந்த அடிப்படையில நீங்க இதெல்லாம் சொல்றீங்க? எந்த அடிப்படையும் கிடையாது. இது வந்து உலகத்துக்கே தெரியும். அதான் சொல்லிட்டேனே, பக்கத்துல உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. எனக்கு வந்து உங்களுக்கு தெரியலன்னா எனக்கு தெரியல. பட் ஆனா நான் கனெக்டட் டு ஆல் த பீப்புள் வந்து. ஸோ 2 தெரு தாண்டி பக்கத்துல தான் வந்து த்ரிஷாவோட வீடு இருக்கு. ஈவன் ஃப்ரெண்ட்லியா கூட அவங்க பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கலாம், காஃபி ஓ கொடுக்கலாம். டெய்லியே ரெகுலரா. பக்கத்துல தானே இருக்கு அதான் வீடு. அதான் அதான் இருங்க. கணவன் மனைவிக்கு தான் வந்து மனைவி வந்து பதிவு போடுவாங்க பிறந்த நாளுக்கு. அவங்க வந்து எல்லா ஆக்டர்ஸோட நடிக்கிறாங்க வந்துட்டு. அவங்களுக்குலாம் பதிவு போட மாட்டாங்க. பிறந்த நாள் வாழ்த்து சொல்ல மாட்டாங்க. அதாவது கணவன் ரீதியில இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வாழ்த்து சொல்லுவாங்க. ஏன் சூர்யாவுக்கு வந்து இப்போ படம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் கருப்பு ரிலீஸ் ஆக போகுது. அவங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்லியிருக்கலாமே. சூர்யா பர்த்டே வந்துச்சே. அவங்களுக்கு சொல்லலையே. விஜய்க்கு மட்டும் ஏன் சொல்லணும்? இல்ல நிறைய படங்கள் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணலாம். சூர்யாவும் அது நடிச்சிருக்காரு. எப்படி நம்ம விமர்சனம் பண்ண முடியும்? அஜித்தோட நடிச்சிருக்காங்க. ஏன் அஜித் போட வேண்டியது தானே? அவங்க இஷ்டம் அது. இஷ்டத்தை பத்தி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நான் சொல்ல வரேன் வந்து நீங்க வந்து ஒரு அரசியல்ல வந்து ஒரு பெரிய வந்து முதலமைச்சர் கனவோட நீங்க இருக்கீங்க. உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து தார்மீக பொறுப்பை நீங்கள் ஏற்க வேண்டும். உங்களுக்கு வந்து எந்த ஒரு என்ன சொல்றது அரசியல் அறிவே இல்லாத, அரசியலுக்கு துப்பே இல்லாத மாங்காமடையன் தான் விஜய்னு சொல்வேன் நான். அவர் தான் இதுக்கு தார்மீக பொறுப்பேற்க வேண்டும். ஏங்க உங்க வீட்டு கல்யாணத்துக்கு நான் வந்திருக்கேன் வந்துட்டு. நீங்க தான் ரெஸ்பான்சிபிள். உங்களை பார்க்க தான், விஜயை பார்க்க தான் வந்து அத்தனை மக்களும் கூடி இருக்காங்க. ஓகேங்களா? ஒரு வாட்டர் தண்ணி பாட்டில் கூட அவங்க கொடுக்க முடியல உங்களால வந்து. நீங்க தான் பொறுப்பேற்கணும். அதை விட்டுட்டு இவர்கள் காரணம், போலீஸ் காரணம் சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல 10,000 பேருக்கு அப்படின்னு அவங்க வந்து கணிச்சு ஒரு ஏற்பாடுகளை செஞ்சிருக்காங்க. அதை தாண்டி 27,000ங்கும் போது எக்ஸ்பெக்டேஷனை விட அது இன்னொரு 2 மடங்கு அதிகமா இருக்கு. அப்படிங்கும் போது அப்போ விஜய் ஆல்சோ வந்து அது முன்கூட்டியே வந்து தெரிஞ்சிருக்கணுங்கிறீங்களா? இல்ல வந்து அது அன்எக்ஸ்பெக்டடா நடந்தது தானே இது? எப்படிங்க அன்எக்ஸ்பெக்டட்? தற்குறிங்க அவரு. எங்க விஜயகாந்துக்கு வந்து இப்ப பாத்தீங்கன்னா வந்து அவர் பக்காவா வந்து ஹேண்டில் பண்ணுவாருன்னு சொல்லுவேன். ஏன் உனக்கு ஜல்லிக்கட்டத்துக்கு அப்பேற்பட்ட கூட்டம் வந்தது மெரினா பீச்ல. அங்கெல்லாம் ஒருமே ஸ்டாம்பேட் நடக்கவே இல்லை. இது பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே இதுல வந்து தமிழ்நாட்டுல தான் இது வந்து மிகப்பெரிய தலைக்குனிவுன்னு சொல்லுவேன். ஏன் வந்து 7 மணி நேரம் ஏன் காக்க வைக்கிறீங்க? ஏன் காலையில 8:30 மணிக்கு ஒரு இடத்துல சொல்லிட்டு நீ எங்க வீட்டை விட்டு நீங்க 8:45 கிளம்புறீங்க? அதான் சொல்றேன், சினிமா நடிகர்களை நம்பி போகாதீங்க. நான் மக்களை தான் சொல்லுவேன். நான் வந்து விவேகானந்தர் சொல்றாரு, மக்கள் இடிநிலையில இருக்கலாம், ஒண்ணுமே கிடையாது. நான் என்ன சொல்லுவேன் இதுல இருந்து மக்களுக்கு நான் சொல்லக்கூடிய அறிவுரை என்னன்னா, விஜயும் நம்மள மாதிரி தான் கக்கூஸ் போவான். அவனும் நம்மள மாதிரி தான் சாப்பிடுவான். அவனுக்கு 2 காது, 2 கண்ணு, 2 மூக்கு, ஒரு மூக்கு, ஒரு வாய் தான் இருக்கு. என்ன அவருக்கு வந்து சினிமாவுல அரிதாரம் பூசிக்கொண்டு நடிக்கக்கூடிய ஒரு நடிகர், 200 கோடி சம்பளம் வாங்கும் ஒரு நடிகர், அவ்வளவுதான் தவிர அவருக்கு எந்த அரசியலுக்கான எந்த தகுதியும் அவருக்கு கிடையாதுன்னு சொல்லுவேன். ஏன் கிடையாது? தகுதி ஏன் கிடையாது? 41 பேர் உயிர் வாங்கி, யாருனாலும் வந்து 41 பேர் செத்து போயிருக்காங்க. நீங்க வரலாம், கட்சி ஆரம்பிக்கலாம். ஒருத்தர் செத்து போனாவே வந்து எவ்வளவு பெரிய மாபெரும் வலிங்க இல்ல இது. விஜய் வந்து வேணும்ட்டே 41 வேணும்னே பேரை அவரை கொன்ன கொல்லுவீங்களா இதுல? மாதிரி நீங்க இல்ல வந்து வேணும்னே அவரை பேசுறீங்க. கொல்லுவீங்களா? இல்ல வேணும்னே கொன்ன மாதிரில பேசுறது இருக்கு. ஏங்க இது வந்து எப்படி சொல்றது, இறைவன் வந்து காமிச்சிருக்காரு. இவன் வரும்போதே அவன் தரித்திரம்டான்றான். அரசியலுக்கு இவன் தரித்திரங்கிறாரு. 41 பேரை உயிர் காவு வாங்கிட்டான். இன்னும் வந்து கூட்டம் போட்டு எத்தனை பேரை காவு வாங்க போறான்? வரதுக்கு முன்னாடி இத்தனை பேர் காவு வாங்கிட்டான். அதான் சொல்றேன், இன்ட்யூஷன் முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிடும் இவன் வரப்போறான், இவன் வந்தா எந்த அளவுக்கு இருக்கும்னு. இவருக்கு தான் எந்த சுய அறிவே கிடையாது. படிக்கிறதும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. மண் சரிவுக்கு மீன் சரிவுன்னு சொல்லுவாரு. எழுதி கொடுக்கறத வாங்கி படிப்பாரு. மீன் சரிவு. நாமக்கலுக்கு நமக்கல்னு. இவர் சொல்றேனே, ஜெயலலிதாலாம் இஸ் a வெரி குட் ஸ்பீக்கர். அவங்க முன்னாடியே படிச்சு பார்த்துட்டு தவறாக இருந்தால் படிக்கட்டும், படிச்சு எப்ப தெரிஞ்சுக்கட்டும், படிச்சு எப்ப தெரிஞ்சுக்கிறது? சொல்லட்டும். எங்க எப்ப படிச்சு படிக்கிறது ஏங்க ஏன் எல்லாரும் வந்து பெரியார பத்தி நீங்க வந்து போட்டிருக்கீங்க, உங்க கட்சிக்கு பின்னாடி பெரியார பத்தி போட்டிருக்கீங்க. ஒரு புத்தகம் படிச்சிருப்பீங்களா நீங்க? உங்களுக்கு படிப்பறிவும் கிடையாது, உங்களுக்கு வந்து எழுத்தறிவும் கிடையாது. கொடுக்கறத கூட வாங்கி வந்து தப்பு தப்பா படிக்கிறீங்க. நீங்க அரசியல்ல ஒரு பெரிய கோமாளின்னு சொல்லுவேன். இவரை சொல்லிட்டு முன்னாடியே போட்டிருப்பேன் நான் வந்து, நீ ஒரு அரசியலுக்கு ஒரு விஜய் ஒரு அரசியல் பஃபூன் அவரு. சினிமால அவருக்கு இருக்கக்கூடிய பிரபலம், சினிமாலேயே வந்து இப்ப யார கேட்டாலுமே சிறியவர்கள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் நான் விஜய் ஃபேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்போ இந்த விஜய் ஃபேனாக இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து ஓட் போட மாட்டாங்கன்றீங்களா? கண்டிப்பாக அது ஓட்டா மாறவே மாறாது. நான் இப்போ சொல்ல போறது மிகப்பெரிய உங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்கும். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், 2024 ஜனவரி மாசமே நான் ஒரு பதிவு போட்டிருப்பேன். என்னன்னா, ஆன்மீக ரீதியாக எனக்கு ஒரு இன்ட்யூஷன் பவர் இருக்கு. ஓகே, ஞான மார்க்கமா நான் வந்து விஷயத்த சொல்லியிருக்கிறேன். அதனாலதான் என் முகநூல்ல நான் போட்டுட்டே வரேன். நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, விஜய் அரசியல் களத்தில் 2026 போட்டியிடவே மாட்டார், அவர் வந்து தலைதெறிக்க ஓடி விடுவார்னு சொல்லியிருப்பேன். இப்போ எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க அவர் வந்து பாஜகவுக்கு போவார், அவர் வந்து வாய்ப்புகள் இருக்கு, அவர் தப்பிக்கணும்னா பாஜகவுக்கு போவார் அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து ஊடகவியலாளர்லாம் பேசிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா,
எல்லாருக்கும் நான் பொதுவான காமன் மெசேஜ் இது, நம்பவே முடியாது உங்களால வந்து, ஆனா இதுதான் நடக்க போகுது. அவரு நீங்க என்ன தண்ணி குடிச்சாலும் அவர் பாஜகவிற்கு போகவே மாட்டார், அது கூட்டணியில் சேரவே மாட்டார். ஏன்னா அவன் முதலமைச்சர் கனவுல இருக்கிறான். அவன் பொண்டாட்டி துணை முதலமைச்சர், ஜென்மத்துக்கும் அவர் வரவே மாட்டார். ஒண்ணு பண்ணுவார், என்ன தெரியுமா பண்ணுவாரு? அவரு இது சேராததுக்கு சப்போஸ் வந்து அவர் சேர மாட்டார். அவர் என்ன பண்ணுவாருன்னா, அரசியலை விட்டு ஒதுங்க போகிறார், ஒதுங்கிடுவார். அதான் நடக்கும். அட் லாஸ்ட் வந்து அவர் கண்டிப்பா சேரலாம் மாட்டவே மாட்டாரு. நான் திமுகவுக்கும் இதை நான் சொல்லிக்கிறேன், இது வந்து பாஜகவுக்கும் சொல்லியிருக்கேன். பல பாஜக நண்பர்கள்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க கண்டிப்பா வந்து விஜய் வந்து வந்துருவாரு, நமக்கு வந்து நம்ம கட்சிக்கு வருவாரு. ஜென்மத்துக்கும் அவன் வரவே மாட்டான். ஏன்னா அவன் மிகப்பெரிய கனவுல இருக்கிறான். அவர் வந்து ஒரு பெரிய உலகத்துல இருக்கிறாரு. அவரு இப்பயாவது கொஞ்சம் கால கீழே பதிப்பாரான்னு தெரியல. ஜென்மத்துக்கும் அவர் முதலமைச்சர் கனவுல இருக்காரு. ஜென்மத்துக்கும் நீங்கள் தண்ணி கொடுத்தாலும். சென்னையில வந்து ஏர் ஷோ நடந்தது, அதுல வந்து ஒரு 5 பேர் வந்து உயிரிழந்தாங்க. அப்போ அந்த கூட்ட நெரிசல் அப்படிங்கறது அப்பயும் யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இன்னைக்கு விஜய் வரும்போது விஜய் சார்ந்து நிறைய பேர் அவரை ரசிக்க கூடியவங்க இருக்காங்க. அப்ப அந்த 10,000 தாண்டி நிறைய கூடுதலா வந்துட்டாங்க. சோ அதுல இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படிங்கும் போது அது ஆல்சோ அன்எக்ஸ்பெக்டட் தானே. எப்படிங்க அன்எக்ஸ்பெக்டட்? ஏங்க பல மாவட்டத்துல, அந்த மாவட்டம் கரூர் மாவட்டம் மட்டும் கிடையாதுங்க, பல மாவட்டங்களுக்கு நீங்க வர சொல்லிட்டீங்க. நீங்க வந்துட்டு நசியானது என்ன பண்ணிருக்காரு, இப்போ 12 மணிக்கே வந்து வருவாருன்னு ட்வீட் போட்டிருக்காரு. ஓகே, நான் ஆதரவு இல்லாத அர்ஜுனாக்கு என்ன நான் தகவல் சொல்லிக்கிறேன்னா, உங்கள் காசு நீங்கள் எத்தனை கோடியாக வைத்திருந்தாலும் உங்கள் காசு எல்லாம் செல்லா காசு, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. ஏன் ஆதரவு இல்லாத அர்ஜுனா ஏன் வந்து ஒரு ட்வீட் போடுறாரு, இழுச்சி வெடிக்கும், புண்ணாக்கு வெடிக்கும், புரட்சி பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு? ஏன் அரை மணி நேரத்துல டெலீட் பண்றீங்க? ஏன் அவ்வளவு பயமா உங்களுக்கு? அப்பெல்லாம் நீங்களாம் என்னங்க ஒரு தலைவர்? நீங்களாம் நாளைக்கு என்ன அரசியலுக்கு வந்து என்னங்க பண்ண போறீங்க? வந்துட்டு நான் சொல்றேன், உங்க எத்தனை கோடி வச்சிருந்தாலும் செல்லா காசு, குப்பைக்கு சமானம். நீங்க வந்து அரசியலுக்கு லாயக்கே இல்லாதவர்கள் எல்லாம் தற்குறி கூட்டம், மொத்தமும் தற்குறி கூட்டம். இன்னொன்னு சொல்லணும்னா, இந்த கூட்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா குரங்கு மாதிரி இதுல டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறுறது, இதுல மரத்து மேல ஏறுறது. இந்த பிபிசி வந்து மூத்த வந்து ஊடகம், அதுல வந்து ஒரு கேவலமா ஒரு டான்ஸ் ஆடிட்டு ஒரு பையன் வரான் வந்துட்டு, எவ்வளவு வந்து தமிழ்நாடை வந்து தலகுனிவா வைக்குது இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள்லாம். நீங்க எல்லா மாவட்டத்துக்கும் நீங்க கூப்பிடுறீங்க? நீங்க வந்து ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆக்டர்ஸ்க்குமே வந்து இப்படி ஃபேன்ஸ் இருப்பாங்க. எல்லா ஆக்டர்ஸோட ஃபேன்ஸுமே வந்து கட்டுக்கோப்போட இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சோ அந்த களத்துல இருந்து விஜய் வந்திருக்காரு, அவரால இவ்ளோ சீக்கிரம் கட்டுப்படுத்த முடியாதுல்ல. நான் கேக்குறேன், விஜய் முதலமைச்சர் ஆகிட்டாருன்னா உங்களால ஒரு பிரச்சனை வருது, உங்களால அப்ரோச் பண்ணி சரி முதலமைச்சர் ஆக வேண்டாம், ஓகே அதெல்லாம் ஆக போறதுல வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு நீங்க விஜய் வந்து உங்களால அணுக முடியுமா? விஜய் ஒரு பிரச்சனையோ ஏதோ நீங்க வந்து சாதாரண ஒரு பிரஜை, பல பேர் சொல்றாங்க நான் வந்து பக்கத்திலே போக முடியாது, உங்களால அணுக முடியுமா விஜய? நான் உதாரணத்தோட சொல்றேன், உங்களுக்கு வந்து உதாரணத்தோட சொல்றேன், அணுக முடியுமா உங்களால? முடியாது. சரி ரைட், பாரத பிரதமர் நரேந்திர மோடி இருக்காருல்ல, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, அவரை நீங்க அணுக முடியுமா? இப்ப கரண்ட்ல இருக்கிறவங்க கூட யாருமே சாதாரணமா அணுகிட முடியாது சொல்றீங்கல்ல, அணுக முடியாதுன்னு சொல்றீங்கல்ல. பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா நரேந்திர மோடி அவர்களுக்கு வந்து 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து பிறந்த நாள் வருது, செப்டம்பர் 17 பிறந்த நாள் வருது. ஓகேங்களா, நீங்க அணுக முடியாது பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னு சொல்றீங்க வந்து. ஓகே, இப்போ நான் வந்து ஒரு சாதாரண பிரஜை ஒரு வாழ்த்து மடல் எழுதி அவருக்கு பிரைம் மினிஸ்டர் போர்ட்டலுக்கு நான் ரிஜிஸ்டர் பண்ணி நான் அனுப்புறேன். ஓகேங்களா, அனுப்புனா உங்களுக்கு பதில் வருமா வராதா? நீங்க வந்து ஒரு வாழ்த்து மடல், பிரதமர் அவர் 150 கோடிகளுக்கும் பிரதமர் அவர், நான் வந்து பெரிய ஃபாலோவர், நரேந்திர மோடி அவர்களோட பெரிய ஃபாலோவர். நான் வந்து ஒரு பதிவு வந்து என்னோட முகநூல்ல போட்டிருக்கேன், அந்த பதிவு அவருக்கு நான் அனுப்பியிருக்கேன் மேடம். ஓகேங்களா, உங்களுக்கு அந்த பதில் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? பல பேர் என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. மேபி அவங்க டீம்ல யாராவது பண்ணலாம், பிரதமர் மோடி அவர்களே பண்ணுவாங்களாங்கிறது டவுட் தான். ஏன்னா 150 கோடி மக்கள், பல லட்சம் மெயில் வரும். இன்னைக்கு 3:30 மணிக்கு நான் வந்து போஸ்ட் பண்றேன் மேடம், அந்த பிரைம் மினிஸ்டர் போர்ட்டலுக்கு நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி இமெயில் ஐடியோட நான் வந்து போடுறேன். எனக்கு தெரியாது இது மாதிரி வந்து ரிப்ளை வரும்னு எனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல மேடம். ஆனா அடுத்த நாள் மார்னிங் எடுத்து பாக்குறேன், நான் லேட்டா தான் பார்த்தேன், between 10:30 to 11 பிரைம் மினிஸ்டர் செக்ரட்டரி வந்து அதை பார்த்து படிச்சுட்டு பிரைம் மினிஸ்டர் டேபிளுக்கு கொண்டு போயிட்டு he has replied, thanks for receiving your greetings, it energized me a lot to do more for Dakshin Bharat, நரேந்திர மோடின்னு போட்டிருக்காரு. போய் நான் சொல்றேன்னா உங்களுக்கு ஐ வில் ஓபன் மை சிஸ்டம் அண்ட் ஷோ த மெயில், நான் காமிக்கிறேன். இன்னொன்னு நான் சொல்றேன், நடிகர் அஜித்துக்கு நான் வந்து 2010ஆம் ஆண்டு வந்து ஒரு வாழ்த்து கடிதம் அனுப்புறேன் மேடம். ஓகேங்களா, நான் சொல்றேன் நடிகன் பின்னாடி போகாத அப்படிங்கிறது வாழ்த்து கடிதம் அனுப்புறேன். அந்த வாழ்த்து கடிதம் அனுப்புனா 2 நாள் எனக்கு பவுன்ஸ் ஆயிடுச்சு, எனக்கு ரிட்டர்ன் வந்துச்சு. லெட்டர் பிரிக்கவே இல்லை அஜித் வீட்ல இருந்து. நான் பெரிய ஃபேன், அப்போ அஜித்தோட பெரிய ஃபேன், ரிட்டர்ன் வந்துச்சு. ஓகேங்களா, இது இன்சிடென்ட். அப்துல் கலாம் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அவருக்கு நான் 2006ஆம் ஆண்டு நான் வந்து என்னோட பெரிய மியூசிக் லவர் அப்துல் கலாம்,
நான் வெளியிட்ட ஒரு பாடல் கேசட் வந்து நான் வந்து அவருக்கு அனுப்புறேன். ரிப்ளை வராது, அதெல்லாம் வந்து நமக்கு அப்படி சொல்லிட்டு நான் வந்து ஒரு இசை பிரியர் அப்படின்னு நான் அனுப்பிச்சிட்டேன். ஓகேங்களா? 1 வீக், வித்தின் அ வீக் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இன்னைக்கு கைப்பட என்கிட்ட லெட்டர் இருக்கு வந்துட்டு, அவர் வந்து விஷிங் யூ ஆல் யுவர் ஃபியூச்சர் என்டெவர் எ கிரேட் சக்சஸ்ன்னு அப்துல் கலாம், ஏபிஜே அப்துல் கலாம் கைப்பட கையெழுத்து போட்டு டெல்லியில இருந்து எனக்கு லெட்டர் வந்திருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த நடிகர்களுக்கும் இந்த அரசியல் தலைவர்களுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அதாவது நடிகன் பின்னாடி போகாதரான்றேன். இது வந்து முட்டாள் கூட்டம், கேட்கவே மாட்டாங்க. இது இன்னும் சாவணுமா, இங்களை இன்னும் வந்து இது பண்ணணுமா? இதுல வேற காமெடி வந்து அவர் எப்படி சொல்றது, ஈ இருக்கிற இடத்துல எறும்புக்கு என்னடா வேலைன்னு சொல்லுவாங்க. இப்போ செந்தில் பாலாஜி எப்படி வந்துட்டாரு, உடனே இறந்து பொண்ணு எப்படி வந்துட்டாரு, எப்படி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எப்படி உடனே வந்துட்டாரு. அங்க வந்து இவங்க பிளான் பண்ணி இவங்க தான் வந்து இதுக்கு சதி காரணம் இவங்க தான். எப்படி வந்துட்டாங்க இவங்க? ஏங்க, கரூர் மாவட்டத்துல செந்தில் பாலாஜி இருக்காரு, அவர் வரதாங்க செய்வாரு. இமீடியட்டா வந்து அவர் இப்போ பிரசன்ட்ல இருக்க ஒரு ஆளுங்கட்சியோட ஒரு மினிஸ்டர், அவரு வரதான் இமீடியட்டா வர முடியாது, வருவாரு அவரு. இது என்னங்க கேனத்தனமா இருக்கு? அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொல்றாரு, அவர் தான் வந்துட்டு நான் வந்து நாகப்பட்டினத்துல வேலையை முடிச்சு தஞ்சாவூர் நோக்கி போயிட்டு இருந்தேன், திருச்சிக்கு நான் போக வேண்டியவன், முதலமைச்சர் எனக்கு வந்து அழைப்பு விடுத்து இந்த மாதிரி வந்து பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்கு, போய் பாருங்கன்னு நான் உடனே கரூருக்கு என் வண்டி திருப்பப்பட்டு நான் உடனே போய் சென்றடைஞ்சுன்றாரு. அப்ப பல பேர் என்ன சொல்றாங்க, அன்பில் மகேஷ் பொய்யாமொழிய நடிக்கிறாரு, இவரு நாடகம் ஆடுறாரு, இதுல கபட நாடகம் அப்படின்றாங்க. எனக்கு இதுல புரியல. அதாவது அரசியல்ல வந்து ஒருத்தருக்கும் கருத்துக்கள் வேறுபாடு இருக்கலாம், ஆனா இதுல கபட நாடகம் ஆடுறதுக்கு எனக்கு எப்படி எனக்கு வந்து இதெல்லாம் வந்து என்னால சொல்ல முடியல எப்படின்னு. இல்ல, யாருமே எந்த ஒரு தலைவருமே வந்து மக்களை வந்து சாகடிச்சு அரசியல் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்கல்ல. அப்ப விஜய் வந்து மக்களை சாகடிச்சுதான் அரசியல் பண்ணணும்னு நினைப்பாரா? சாகடிச்சு சாகடிக்கல அதெல்லாம் இல்ல. நீங்க வந்து அதாவது அவங்களுக்கு ஒரு தற்குறி கூட்டம் இருக்குது. இப்போ வந்து வியூக வகுப்பாளர்கள் இருக்காங்க. இல்ல, ஆர்கனைஸ்டா இல்ல அப்படிங்கிறது உங்களுடைய வாதம். அப்படி இருக்கும்போது ஈவன் வந்து பொதுமக்களுக்கும் அதுல வந்து பங்கு இருக்கு, ஈவன் கவர்மெண்ட் ஆல்சோ அதுல வந்து கவர்மெண்ட்டுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. அப்ப கூட்டு பொறுப்பு தானே இருக்கு. ஒன்லி விஜய் வந்து டார்கெட்டட், விஜய் அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த என்ன கேட்டா விஜய வந்து அரெஸ்ட் பண்ணிருக்கணும், அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டிருக்கணும்னு சொல்வேன் நான் வந்து. ஏன் அரெஸ்ட் பண்ணல இது வரைக்கும்? பண்ணிருக்கணும். ஏன்னா வந்து அன்னைக்கு பத்திரிகையாளர்கள் கேக்குறாங்க, இவர் பாட்டு போயிட்டே இருக்கிறாரு, வந்து எந்த ஒரு இதுவும் இல்ல. மத்த கட்சிகள்லாம் வந்து இப்போ நீங்க 3 நாள் கழிச்சு ஒரு 4 நாள் கழிச்சு வந்து ஒரு வீடியோ போடுறீங்க சிஎம் சார் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வீடியோட ஆடியோ கூட சரியா கேட்கல, அப்படியே வந்து ஒரு மாதிரி ஜாரிங்கா இருக்கு. 4 நாள் கழிச்சு போடுறீங்க. உங்களெல்லாம் நம்பி நாட்டை கொடுத்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? அரெஸ்ட் பண்ணி உள்ள இப்போ ஜெயலலிதா இருந்தா இந்நேரத்துக்கு விஜய் வந்து அரெஸ்ட் ஆகி உள்ள போயிருப்பார். இப்ப லசி ஆனந்த் பாருங்க வந்து இப்போ தலைமறைவு. இல்ல, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு வந்து பெர்மிஷன் கேட்டோம், ஆனா பெர்மிஷன் கிடைக்கல, அதனாலதான் இங்க இருந்து உடனடியா சென்னைக்கு கிளம்பிட்டதா அவர் சொன்னார். பெர்மிஷன் பாருங்க, நீங்க வந்து அரசியல் காலத்துக்கு வரீங்கன்னா நீங்க அடி வாங்குறதுக்கும் சரி, நீங்க எல்லாத்துக்கும் ரெடியா தான் இருக்கணும். நீங்க வந்து மக்கள் அடிக்கவும் செய்வாங்க, மத்தவங்க போறது வேற. விஜய் போனா உடனே அங்க கூட்டம் கூடும், திருப்பி என்ன சொல்வீங்க? அப்ப கூட்டம் கூடிருச்சு, அங்க ஒரு கூட்டம் வந்துச்சுன்னா ஓ நெரிசல் வந்துருச்சு, விஜய் வந்ததுதான் காரணம், பெர்மிஷனை மீறி வந்துட்டாரு அப்படின்னு சொல்வீங்க. எம்ஜிஆருக்கு வராத கூட்டமா சொல்லுங்க, ஜெயலலிதாவுக்கு வராத கூட்டமா? இது வந்து அன்ஆர்கனைஸ்ட் உடனே தற்குறி குரங்குகள்ன்றேன். கொஞ்சம் கூட அரசியலுக்கு லாயக்கே இல்லாத மாங்காமடையன் விஜய் தான் சொல்லுவேன் நான். திரும்ப நல்லாவே சொல்லுவேன் நான். ஓகே, வழக்கு போடுறீங்களா போடுங்க, வந்து நான் போறேன். ஓகே, மக்களுக்காக நான் மக்களுக்கு தான் சொல்லுவேன். நீ தயவு செஞ்சு இன்னைக்கு பாருங்க 10 குழந்தைகள், இளம் குழந்தைகள் செத்து போயிருக்காங்க. ஒருத்தர் வந்து இப்போ பாத்தீங்கன்னா ரீசெண்டா தான் வந்து அவங்க இளைய மகள் இறந்து போயிருக்காங்க. இந்த கூட்டத்துக்கு போகாதுன்னு அவங்க மனைவிட்ட சொல்லியிருக்காங்க. அதையும் மீறி நான் விஜயை பார்க்க போறேன்னு போய் அந்த பெண் மனைவியும் அவருடைய மூத்த மகளும் இழந்திருக்கிறாங்க. இப்போ வந்து அந்த அவருக்கு வந்து யாருக்கு இன்னைக்கு ஆறுதல் அவருக்கு சொல்லுங்க? ஒரு உயிரை வந்து நீங்க 20 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டீங்க, நீங்க வந்து ஓகே, அதனால எல்லாம் பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சா? எப்பேற்பட்ட மனவலி, அவன் வந்து எத்தனை வருஷம் வாழணும்? அந்த 10 குழந்தைகள் வந்து நாளைக்கு வந்து என்னெல்லாம் அவங்களுக்கு ஃபியூச்சர் கனவுகள் எப்படியெல்லாம் ஆளா வந்திருக்கலாம். பலிகடாக்கிட்டீங்களே உன்னுடைய அரசியல் ஆசைக்காக. நீ ஒரு பூஜ்யம். நீ உனக்கு தான் சொல்றேன், படிப்பறிவே உனக்கு கிடையாது, நீ அரசியலுக்கே நீ பூஜ்யம். இல்ல, விஜய் சொல்றது வந்து இதுல ஒரு சதி வேலை இருக்கு. நிறைய பேர் வந்து பேட்டி கொடுக்கும்போது விஜய் சொல்லல வச்சு கிழிச்சாங்க விஜய். ஆனா விஜய் இது வரைக்கும் சதி வேலைன்னு விஜய் வாயில இருந்து வரல, அது நான் ஒத்துக்குவேன். இல்ல, கரூர்ல மட்டும் எப்படி இப்படி நடந்துச்சுன்னு கேக்குறாருல. ஏன்னா அவர் வந்து பயப்படுறாரு, இப்போ பயங்கரமா பயப்படுறாரு. இப்போ அவர் சதி வேலைன்னு வந்து திமுக அரசுக்கு ஒரு போல்டா சொல்லவே இல்லை இவர் வந்து. அதே மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க 50 மீட்டருக்கு முன்னாடியே நீங்க போகாதீங்க, அவ்வளவு கிரௌடட் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மீறி தான் ஆதரவு இல்லாத அர்ஜுனா வந்து அவர் வந்து இல்ல நாங்க போவோம் என்ன சொல்றேன். நீங்க பர்மிஷன் தரலன்னா சொல்றீங்க வந்து எங்களை திமுக அரசு முடக்குறாங்க, நாங்க எங்களுக்கு வளர்ச்சி பிடிக்கல. உங்களை யார், நான் என்ன கேட்கிறேன், உங்களை யார் கூட்டத்தை காமிக்க சொன்னா?
அதாவது அவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? கரூர்ல செந்தில் பாலாஜி நீ பெரிய ஆளா, நான் பாரு என் கூட்டத்தை காமிக்கிறேன் பாரு, நான் பாரு அப்படின்னு. அதாவது பித்தாப்பு. அதாவது ஒரு மாயையான உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க வந்துட்டு. அப்போ பல மாவட்டத்துல இருந்து நீங்க வர சொல்லி தான் நீங்க எல்லாரும் வந்திருக்கிறாங்க. 7 மணி நேரம் லேட்டு. அதாவது சினிமா நடிகன் காலையில நீங்க வந்து 8:30க்குன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு 8:45 கிளம்புறீங்க. என்ன டிசிப்ளின் இருக்கு உங்களுக்கு? உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு நாளைக்கு அரசியலுக்கு? நீங்க என்ன பிரச்சனையை கேட்பீங்க மக்கள் கிட்ட? நீங்க என்ன பிரச்சனையை கேட்பீங்க? நீங்க என்ன கிழிக்க முடியும்? என்ன கிழிச்சிட போறீங்க? நான் ஓப்பனா சொல்றேன், தலை தெறிக்க ஓடி போயிடுவான். இப்போ அரசியலை விட்டு விஜய் இயற்கை, நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஞான மார்க்கமா சொல்லிட்டேன், இது யாரும் நம்ப மாட்டீங்க. இல்ல அவர்தான் சொல்றாருல இதுக்கப்புறம் இன்னும் வலுவாக நாங்க வருவோம்னு. வலுவெல்லாம் வரமாட்டாரு அவர். இயற்கை அடுத்தடுத்து பேரடிகளை கொடுக்கும் அவருக்கு. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இயற்கை வந்து விளையாட்டை தான் சொல்றேன். இறைவனுடைய திட்டங்கள் அதிசயமானவை, செயல்முறைகள் அதை விட அதிசயமானவைன்னு சொல்றாரு விவேகானந்தர். காமிச்சிட்டாரு. இப்போ வெரி அன்பிரடிக்டபிள். நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்களா 41 உயிருக்கு பலியாகும்? கெஸ் பண்ணிருப்பீங்களா? எந்த கட்சியிலயாவது இந்தியாவுல இருக்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டில எதுலயாவது இந்த மாதிரி ஒரு 41 பேர் ஸ்டாம்பர்ட் ஆயிருக்காங்களா? யோசிச்சு பாருங்க. அப்ப அவ்வளவு குறுகலான ஒரு சந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. உங்களுக்கு வந்து அந்த சந்துல வந்து இத்தனை பேரை கூட்டி நீங்க வந்து ஒரு தண்ணி பாட்டில் கொடுக்க உங்களுக்கு துப்பு கிடையாது. உங்க கட்சியில வந்து ஒரு ஆர்கனைசே கிடையாது. சொல்றேனே, எல்லாருமே வியூக வகுப்பாளர்கள்லாம் வந்து என்ன சொல்லுவாங்களோ அதை கேட்டுட்டு நடந்தாருன்னா விஜய் வந்து இப்படிதான் இருக்கும் கட்சி. சரி, விஜய்க்கு தான் அறிவில்ல, அவர் வந்து 10,000 பேர் தான் வருவாங்கன்னு அவங்க கட்சி வந்து கணிச்சாங்கன்னா, உளவுத்துறைன்னு ஒண்ணு இருக்கு. அவங்க வந்து இவ்வளவு பேர் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு வந்து நீதிபதி வந்து என்ன கேக்குறாங்கன்னா, விஜய் வந்தாலே ஒரு மாநாடு மாதிரி தான், எப்படி வெறும் 10,000 பேருன்னு நீங்க சுருக்கி கணிச்சீங்க அப்படின்னு கேக்குறாங்கல்ல. இப்ப உளவுத்துறை நீ சொல்றீங்கல்ல, உளவுத்துறை வந்து இது மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி இவங்க கவர்மெண்ட் வந்து மறுத்து இருந்ததா, அரசாங்கம் மறுத்து இருந்ததா, எங்களை முடக்குறாங்கன்னு சொல்லுவாங்க. நான் தான் சொல்றேன், பொதுக்கூட்டமா வந்து போட்டுருங்க. எங்கேயாவது பொட்டல் காட்டுல வந்து இப்ப எப்படி வந்து விக்கிரவாண்டியில போட்டீங்கல்ல, அது மாதிரி எங்கேயாவது போட்டுக்கோங்க. அதை விட்டுருங்க மேடம். நான் என்ன கேட்கறேன், இப்போ லியோ படம் வெளியாகும் போது கோயம்பேடு ரோஹிணி தியேட்டர்ல உன்னுடைய ரசிகர்கள் குரங்குகள், அணில் குஞ்சுங்க, எனக்கு பரவாயில்ல, பல மிரட்டல் வரும், ஏகப்பட்ட மிரட்டல் வந்திருக்குது. இல்ல ரசிகர்கள் அப்படிதானே சார், வாட் எவர் இட் இஸ், ரஜினியோ கமலோ யாருக்குமே ரசிகர்கள் இப்படிதான் இருப்பாங்க. இல்லங்க, இந்த விஜய்க்கு தான் இப்படி வந்து ஒரு பைத்தியக்கார கூட்டம் பின்னாடி இருக்குது. மொத்த சீட்டிங் கிழிச்சிட்டாங்க. லியோ படத்தும் போது மொத்த கோயம்பேடு ரோஹிணி தியேட்டர்ல மொத்த சீட்டிங் கிழிச்சிட்டான். ஒரு அறிக்கை கொடுத்திருப்பியா நீ? ஒரு அறிக்கை கொடுத்திருப்ப. அதை விட்டுருங்க. மதுரையில இருந்த அந்த மாநாடு, அதுல வந்து சேர பூரா உடைச்சிட்டானுங்க. இல்ல எல்லாருக்குமே ரசிகர்கள், மெச்சூரிட்டி இல்லாத ரசிகர்கள் இருப்பாங்க. எல்லாருக்குமே கட்டுக்கோப்பான ரசிகர்கள் தான் இருக்காங்க. நீங்க தான் வழி நடத்தணும். தலைவன் எவ்வழியோ தொண்டன் அவ்வழி. தலைவனே சரி கிடையாது, தொண்டர்களை வழி நடத்துறது விஜயோட கடமை. ஆனா ரசிகர்களை கட்டுப்படுத்துறது அவரால் எப்படி முடியும்? ரசிகரே உன்னால கட்டுப்படுத்த முடியலன்னா எப்படி உன் மக்கள் மனங்களை நீ வெல்வாய்? நீ எப்படி நாட்டை ஆள்வாய்? உன் ரசிகர்களே உன்னை சொல்றதை கேட்க மாட்டேங்கிறான். எப்படி நீ வந்து உனக்கு என்ன தகுதி இருக்கு? அதான் நான் கேட்கிறேன், எப்படி நீ நாட்டை ஆள போகிறாய்? அப்பேற்பட்ட கனவோட வருகிறாயே நீ. இப்போ திமுகவுக்கே இவ்வளவு கால வரலாறு இருக்கு, இவ்வளவு பெரிய உள்கட்டமைப்பு இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அப்போ முதலமைச்சரே ஒரு கூட்டத்துல என்ன சொல்றாங்கன்னா, கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் வந்து நாளை காலையில என்ன பிரச்சனையை கொண்டு வருவாங்களோ தெரியல, அதாவது அப்படி ஒவ்வொரு நாளும் வந்து தூங்க முடியாம இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. அப்போ ஒரு நல்ல அனுபவம் வாய்ந்த கட்சியிலே வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கும்போது, இப்பதான் வந்திருக்காரு, ஒரு 6 கூட்டங்கள்ல பேசியிருக்காரு அப்படின்னோனையும் 7வது கூட்டத்துல அன்எக்ஸ்பெக்டட் தான் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அப்படிங்கும் போது 5வது கூட்டம் இல்ல 6 முடிஞ்சிருக்குல்ல, 5th இது வந்துட்டு ஏன்னா விக்கிரவாண்டி, 2nd மதுரை, அதுக்கப்புறம் இந்த சுற்றுப்பயணம் சொல்றேன் நான். சுற்றுப்பயணம் வந்து 2 வாரத்துக்கு முன்னாடி, போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு சுற்றுப்பயணம். எண்ணிக்கை அப்படிங்கிறது இல்ல, இப்பதான் அவர் வந்து அடுத்தடுத்த கூட்டங்கள்ல பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ இப்படி ஒரு டிராஜடி நடந்துச்சு அப்படிங்கும் போது, இப்போ இதுலயுமே வந்து நான் என்ன சொல்றேன்னா, அடுத்த கட்டமா வந்து இனி இப்படி நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அப்படிதான் வந்து அடுத்தடுத்து நம்ம வந்து ஆர்கனைஸ்டா இதுக்கப்புறம் எப்படி பண்ணணுங்கிறத அப்ப எல்லாருமே சேர்ந்துதான் பண்ண வேண்டியது இருக்கு. இனிமே வந்து அவருக்கு இது விழுந்த பெருத்த பேரிடி, அவருக்கு மிகப்பெரிய பேரிடி. இதுக்கு அப்புறமா அவருக்கு பல இது காத்துக்கிட்டு இருக்கு. தலையில கத்தி தொங்குது அவருக்கு மேல, இப்போ கத்தி தொங்கி கொண்டு இருக்கிறது. நான் என்ன சொல்லுவேன், ஒருத்தர் வந்து சிஎம் ஆகணுங்கிற கனவோட அடுத்தடுத்து முயற்சிகளை வைக்கிறாரு, அதுல ஒரு தோல்வி வந்துருச்சு, சரி உயிரிழப்புகள் வந்திருக்கு அப்படிங்கும் போதுமே கூட சோ இனி அடுத்தது அவருமே வந்து அடுத்தது என்ன அப்படின்னு தானே யோசிக்கணும். யோசிக்க தெரிஞ்சவங்களுக்கு யோசிப்பாங்க, அவருதான் யோசிக்கவே தெரியாது. யோசிக்கவே தெரியாது. ஸ்கிரிப்டை நீங்க சினிமால கொடுக்குற ஸ்கிரிப்டை வாங்கி படிக்கிற மாதிரி தான் நீங்க வந்து அன்னைக்கு கூட்டத்துல வாங்கி படிக்கிறீங்க. நீங்க ஒரு 10 நிமிஷம் பேசுறீங்க,
எங்க கலைஞர்லாம் வாஸ் கிரேட் ஸ்பீக்கருங்க. ஜெயலலிதா இஸ் a கிரேட் ஸ்பீக்கர். யோசிச்சு பாருங்க வந்து இப்போ வந்து சீமான் சொல்றேன் நான் வந்து இஸ் a கிரேட் ஸ்பீக்கர். ஒரு மணி நேரம் விட்டா பேசுவாங்க இவங்கலாம் வந்து. உனக்கு என்ன பேச முடியும்? நீ 10 நிமிஷம் கூட பேச மாட்டே நீ. உனக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு வரலாறு என்ன தெரியும் உனக்கு? சொல்லுங்க. நீ என்ன ட்ரைனிங் என்ன பயிற்சி பண்ணிருக்கீங்க? உங்களுக்கே பயிற்சி இல்ல. உங்களுடைய அப்பனா தொண்டர்கள் நிர்வாகிகளுக்கு என்ன பயிற்சி நீங்க கொடுக்க முடியும்? என்ன பயிற்சிகளை கொடுத்திருக்கீங்க நீங்க? திமுக ஒரு பயிற்சி களத்தை வச்சிருக்காங்க. குடுக்குறாங்க. அவங்க இளைஞர் அணிக்கு வந்து ஒரு பயிற்சிகளை குடுக்குறாங்க. நீங்க என்ன பண்றீங்க? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பண கட்டமைப்பு இருக்கும். அது சார்ந்து ஒவ்வொருத்தரும் வடிவமைப்பாங்க. அப்போ விஜய்க்கு ஏத்த மாதிரி விஷயங்களை முன்னெடுக்கிறார். அப்போ விஜய் வந்து நீங்க சொல்றத பார்த்தா இப்போ வந்து அடுத்து அரசியலை விட்டே ஓடிடுவார். அதாவது ஒரு சிஎம் ஆகணும்னு ஆசைப்பட்டு ஒருத்தர் வராரு அப்படிங்கும்போது அப்போ அன்எக்ஸ்பெக்டட் இன்சிடென்ட் தான் இதுல எல்லாருக்குமே கூட்டு பொறுப்பு இருக்கு. நீங்க விஜய் மட்டும் டார்கெட் பண்ணாலும் நான் விட மாட்டேன். எல்லாருக்குமே பொறுப்பு இருக்கு. எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு. நீதான் கூட்டத்தை நடத்துற. பொறுப்பு இருக்கு. நீதான் கூட்டத்துக்கு விஜய் தான் கூட்டத்தை நடத்துறாரு. விஜய் உன்னோட கூட்டம் அது. உன்னோட தற்குறி கூட்டம். நீ வந்துட்டு வர வச்சிருக்கிற. நீ தான் ரெஸ்பான்சிபிள். செத்து போயிருக்காங்க. அதுக்கு நீ வந்து என்ன சொல்றது? உன்னால வந்து எதற்குமே ஈடுகட்ட முடியாது. மிகப்பெரிய என்ன சொல்றது? தலைகுனிவுன்னு. தமிழ்நாட்டிற்கே இது மிகப்பெரிய தலைகுனிவு. மொத்த வேர்ல்டு மீடியாவுக்கும் இது நியூஸ். இது எல்லாரும் பாக்குறாங்க இந்த மாதிரி நடக்குது இந்த விஷயம்னு. மிகப்பெரிய ஒரு அவப்பெயர் இது வந்து. நான் சொல்றேன் ஒண்ணுமே கிடையாது. இப்போ வந்து அடுத்தடுத்து ஏங்க அரசியலுக்குங்க பல பேர் பஞ்சு கொடுப்பாங்க. நீங்க களமா இப்போ பயங்கரமா அடிச்சு நீங்க நவுத்திட்டு வரணும், பேசணும். இப்போ நீங்க ஸ்டாலின் அங்கிள் நீங்க இப்போ சொல்ல வேண்டியதுதானே நீங்க ஸ்டாலின் அங்கிள்னு. சிஎம் சாருங்கிறீங்க. இப்போ பம்புறீங்க பயங்கரமா. 4 நாள் கழிச்சு அதுவும் தூங்கி எந்திரிச்சு சொல்லுங்க. இன்னொன்னு வேற நியூஸ்லாம் சொல்றாங்க. இல்ல பம்மறீங்க பயப்படுறீங்கன்னா ஒரு ஆளும் கட்சியை எதிர்த்து ஒருத்தர் வந்து கட்சி தொடங்கி இவ்வளவு தூரம் வந்து சிஎம் கேண்டிடேட்டா வர வரைக்கும் வராருன்னா அவரை நீங்க பம்முறாரு பயப்படுறாருன்னா கட்சியே ஆரம்பிச்சிருக்க மாட்டாரே. உண்மை அதுதான். இவர் வந்து இப்போ கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. நான் சொல்றதுதான் நடக்க போகுதுங்க. இவர் கடைசியில இவர் வந்து துண்டை காணும் துணியை காணும்னு இனிமே நடைபெற சம்பவங்களால ஜென்மத்துக்கும் இவர் வந்து பாஜகவோட இவர் வந்து கூட்டணி சேரவே மாட்டார். அதற்கு தற்கொலைக்கு சமானம் நினைப்பாரு. அதை விட கூட்டணி சேர மாட்டான்னு அவரே தான் சொல்லிட்டாரே. அவர் சொல்லிட்டாரு. ஆனா இப்போ மீடியால டாக் என்ன போயிட்டு இருக்கு? இப்போ பாஜகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை இல்ல நீங்க சொல்றீங்க ஓகே. அவர் வந்து சொல்லிட்டாரு ஓகேங்க. இப்போ வந்து ஒரு சிலர் பேர் சொல்றாங்க. நான் பேர் சொல்ல விரும்பல. அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்கு ஒப்புதல் அளிப்பாரா ஒத்துக்கொள்வாரா அப்படின்னு சொல்றாங்க. நான் சொல்றேன் பிஜேபி டீம்ல இருந்து என்ன நடந்துச்சு ஏதுன்னு விசாரிக்க கூட பேச்சுவார்த்தை நடந்திருக்கலாம். அது வந்து கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஏங்க டோட்டல் மீடியா பேசிக்கிட்டு இருக்குங்க. நான் பேசலங்க. இது மீடியா பேசதானே மீடியா பேசுது. பிளஸ் அரசியல் வட்டாரத்திலையும் பேசுறாங்க இது மாதிரி. ஏன்னா அவர் வழக்குல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா வந்து அவர் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறார். அவர் வந்து கூட்டணிக்கு வரலாம் அப்படின்னு வந்து பல பேர் கணக்கு போடுறாங்க. நான் என்ன சொல்றேன்? ஞான மார்க்கமா சொல்றேன். இப்போ உதயநிதி ஸ்டாலின் நான் சொல்லியிருப்பேன், ஒரு பதிவு சொல்லியிருப்பேன். அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் நான் விஜய் முதலமைச்சர் ஆவார் நான் சொல்லவே இல்லை. ஆனா துணை முதலமைச்சர் ஆவாரு. முதலமைச்சர் ஆனாலும் வந்துட்டு ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. நான் ஒரு பதிவே நான் போட்டிருக்கேன். நான் போட்டு சொன்ன பிறகு 6 மாசத்துக்கு பிறகு அவர் துணை முதலமைச்சர் ஆனார். இப்ப எங்கேயாவது ஒரு பதிவுல நான் வந்து விஜய் வந்து நாட்டை ஆழ்வார், முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு சொல்லுவேனா? சொல்லியிருக்கேனா? கண்டிப்பா நான் இப்ப சொல்றேன். யாராலையும் ஏத்துக்க முடியாது. எனக்கு அண்ணா அப்படின்னான்னு திட்டுவாங்க. நான் பப்ளிக்கா நான் வந்து டிஎம்கே கொடுக்குற நியூஸும் பிஜேபிக்கு கொடுக்குற நியூஸும் இதுதான் நடக்கும். ஜென்மத்துக்கும் அவர் தற்கொலைக்கு சமானம் நினைப்பாரு. அவர் கூட்டணிக்கு வரமாட்டார். அவர் 234 தொகுதி நம்ம தான் ஜெயிக்கிறோம்னு நினைக்கிறார். அவரு சாத்தியமே கிடையாது. அதற்கு பதிலா பாஜகவில் சேர்வதற்கு அதற்கு பதில் அரசியலை விட்டு ஒதுங்கி விடுவார். அப்ப 2026ல அவர் வந்து எலெக்ஷன்ல நிக்க மாட்டாரா? கண்டிப்பா நிக்க மாட்டார். பாக்கலாம். பாருங்க. மிக்க நன்றி இவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு. தேங்க்யூ. மிக்க நன்றி மேடம். மிக்க நன்றி.